முதலில் நாங்கள் வேஸ்ட் பாலித்தீன்களை கலெக்ட் செய்கிறோம். அதில் ஏதேனும் பொருள்கள், மண் துகள்கள் ஏதேனும் ஒட்டியிருந்தாலும் அதனை நன்றாக நாங்கள் உதறி சுத்தம் செய்கிறோம். இந்த பாலித்தீன்கள் எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்லை. உதாரணமாக பாலிஎத்திலீன் வகை பாலித்தீன்கள் அல்லது பாலிப்ரோபைலீன் வகை டிபி என்று சொல்லக்கூடிய பாலித்தீன்கள் அல்லது ஹெச்டி என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி பாலித்தீன்கள், எல்டி என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி பாலித்தீன்கள், இந்த எந்த வகையாக இருந்தாலும் அனைத்து பிளாஸ்டிக்களையும் அனைத்து பாலித்தீன்களையும் இதே முறையில் நாம் தயார் செய்யலாம். ஒரு 70-80 டிகிரி வெப்பநிலையிலேயே இந்த பாலித்தீன் பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பித்து இலகி ஒன்றோடு ஒன்று இணைய ஆரம்பிக்கின்றன. குங்கிலியம் என்பது நான் இப்பொழுது காட்டக்கூடிய ஒரு பெரிய கட்டி போல் இருக்கக்கூடிய ஒரு ரெசின், மரத்துடைய ரெசின். இந்த குங்கிலியத்தை நாங்கள் நன்கு பொடித்து வைக்கிறோம். இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக உருகிய பாலித்தீன் பைகளின் மேல் நாங்கள் தூவ ஆரம்பிக்கிறோம். இவ்வாறு தூவ ஆரம்பித்தவுடன் இந்த குங்கிலியமானது உருகி பாலித்தீன் பைகள் அனைத்துடன் நன்கு கலந்து நன்கு உருகி அனைத்து பாலித்தீன் பைகள் உருகிய கலவையும் குங்குலியம் இணைந்து ஒரு முழு கலவையாக அங்கு இலக்கமாக மாற ஆரம்பிக்கிறது. உருகிய கலவையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலவை காய்ந்து கட்டியாக மாறியவுடன் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறோம். இது எங்களுடைய நாங்கள் தயாரிக்கக்கூடிய பயோ பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக். பின்பு இதற்காக மோல்டு உள்ள ஒரு பிளாஸ்டிக் செய்யக்கூடிய நிலையங்களில் சாதாரணமாக பிளாஸ்டிக் கொடுப்பது போல் இந்த பொருட்களை நாங்கள் இந்த தயார் செய்த பிளாஸ்டிக்கை நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் இதனை அச்சில், அதாவது இன்ஜெக்ஷன் மோல்டு என்று சொல்லக்கூடிய அச்சில் இதனை போட்டு சில பொருட்களை தயார் செய்து கொடுக்கிறார்கள். இந்த வகை பிளாஸ்டிக்கில் விரைவில் எரிய தொடங்கும் தன்மை உடையவை. உதாரணமாக சாதாரண பிளாஸ்டிக்கை நாம் எரிக்கும் பொழுது மிகவும் மெதுவாக நீண்ட நேரம் எரிந்து அதிகமான கரும்புகையை ஏற்படுத்தக்கூடியவை. ஆனால் இந்த பிளாஸ்டிக் நார்மலான நம் பயன்பாட்டில் இருக்கும் பிளாஸ்டிக்கை விட 60% விரைவாக எரிந்து குறைந்த புகையில் எரிந்து அழிந்துவிடும் தன்மை உடையவை. ஆகவே தவறுதலாக இவை குப்பைக்கு சென்று யாராவது அந்த குப்பையை எரித்தால் கூட காற்று மண்டலத்தில் மாசானது ஏறத்தாழ 60% குறைகிறது. இதை நாங்கள் ஆய்வுபூர்வமாக நிரூபிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம்.